ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம், தமிழ் டப்பிங் இது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா. இந்த படத்தில் நடித்தது சத்யதேவ், டாலி தனஞ்சயா, சத்யராஜ், பிரியா பவானி சங்கர், சுனில் வர்மா, சத்யா அகலா, ஜெனிஃபர் பிசினோடா, அமிர்தா ஐயங்கார் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் இசை வந்து பார்த்திங்கன்னா ரவி பசூர்ன்றவர் பண்ணியிருக்காரு. அது வெறும் டிஜிட்டல் பெப்பியாக நல்லா ஒரு ரீகே மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சில லூப்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் சுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி வில்ல மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் வழக்கமாக வர இதுதான். சத்யராஜ் வந்து ஒரு கேமியோ மாதிரி வருவார், ஒரு பாப்பாடுற கேரக்டர் வருவார். ஸோ இப்போ இதோட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் கார்த்திக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க, வீடியோ வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கல் வைஸாக எப்படி இருக்குது அப்படின்றதோட, அதாவது டெக்னிக்கல் வைஸானா கேமரா அது மாதிரிலாம் வந்து ஓகே. இது கதையாக வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் நடக்கிற ஒரு வால்ட்டை திருடுற மாதிரி, பேங்க்கில் இருக்க அந்த லாக்கரில் இருக்க அமௌண்ட்டை வந்து திருடுற மாதிரி அப்படிலாம் இவங்க பிளான் பண்ணுறாங்க. பிஃபோர் 6 daysன்னு அப்படி வரும் கதையோட ஸ்டார்டிங்கு. இது வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட படம்னு வச்சுங்களேன். இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு பேங்க்கில் ஒருத்தர் போய் லோன் கேட்டால், நடுத்தர மக்கள் போய் லோன் கேட்டால் அது வந்து 99% கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நடுத்தர மக்கள் பேங்க் டெபாசிட் பண்ண போகிறதே பார்த்திங்கன்னா, மாதத்தில் ஒரு வாட்டி போய் 2 வாட்டி போகிறதுன்றது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இன்னொன்று, நம்ம நடுத்தர மக்கள் வந்து ஒரு பேங்க் மேனேஜரை பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க வந்து எதுவுமே பேச மாட்றாங்க. ஒரு வண்டிக்கு லோன் வேணும்னா கூட அது கிடைக்காதுன்னு நம்ம முதலே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் தான் பேங்க்கை பொறுத்தவரையும் நடக்குது. அதே மாதிரி செல்லான் எழுதி வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஏடிஎம்மில் போய் நிற்கிறதா இருக்கட்டும், அதுக்கு சார்ஜ் பிடிக்கிறதா இருக்கட்டும். ஒரு பேங்க்கில் வந்து நம்ம இப்போ சேவிங் போட்டோம்னா நம்மளோட சேவிங் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா இந்த சார்ஜ் அந்த சார்ஜ்னு அவங்களே பிடிச்சிடுறாங்க. சரி, எனக்கு மட்டும்தான் பிடிக்கிறாங்க பார்த்தா, ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர் வந்து வாடிக்கையாளராக இருக்காங்க. இப்போ அவங்க 2 லட்சம் பேருக்கு 500 ரூபா பிடிச்சா என்ன வருது? இதை குறைக்கலாம். இதை நம்ம இப்போ ஒரு பேங்க் ஊழியர் இருந்தால் கூட சொல்கிறேன் பாருங்களேன். இதை வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டாக ஒரு 20 ரூபா 15 ரூபா அப்படி பிடிச்சா கூட பரவாயில்ல. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஆனுவல் சார்ஜ்னே பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கும் மறைமுகமாக 500-600 ரூபா பிடிக்கிறாங்க. ஏற்கனவே பேங்க்கோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி இருக்கா மாதிரி இருக்குது. ஆனால் மறைமுகம் நம்மக்கிட்டேருந்தே காசு வாங்குறாங்க. அது இல்லாமல் மினிமம் சார்ஜ் இல்லைன்னா அது வேறு பிடிக்கிறாங்க. நடுத்தர மக்கள்லாம் வந்து 500 ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. மற்றவங்களுக்கு சொல்ல, எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா 400 ரூபா 1000 ரூபான்ட்டாலே பெரிய விஷயன்ற லெவலில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்படி பேங்க்கில் இருக்கிற ஓட்டையெல்லாம் வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்லாம் வந்து அவங்களுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட்டு காசு ரெடி பண்ணுறது வந்து பேங்க் லோன் வாங்குற மாதிரி தான். அது மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து புரியுமா புரியாதா, அதாவது டெக்னிக்கல் வைஸாக புரியுமா புரியாதுன்றது ஒரு புதிராக தான் இருக்குது. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன். கதைப்படி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கார். அவங்க லவ்வர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு 2 பேரும் ஒரு ஃப்ளாட் பார்க்குற மாதிரி போகிறாங்க அவங்க அம்மா கூட. ஸோ அதெல்லாம் வந்து காமெடியாக பண்ணியிருக்காங்க. கூட சத்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். இது மாதிரி ஒரு கேரக்டர் சேர்த்துன்னு வருவாங்க. பிரியா பவானி சங்கரோட பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளறுபடி நடந்து 4 லட்ச ரூபா அக்கௌண்ட் வந்து மாற்றி இன்னொருத்தருக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ முன்ன கையில் எழுதி கொடுப்பாங்க பேங்க்கில் ஒரு சின்ன அக்கௌண்ட் புக் மாதிரி. அப்போல்லாம் வந்து எந்த மிஸ்டேக்குமே நடக்காத இந்த விஷயம் இப்போ டிஜிட்டல் ஆனோடனே அசால்ட்டாக அக்கௌண்ட் நம்பர் மாறி டெபாசிட் ஆகிடுதுன்னு அப்படி சொல்கிறாங்க. எப்படி நம்ம ஃபோனை வந்து மாற்றி இன்னொரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிவிடுமோ அது மாதிரி கதையாக இப்போ ஆகிடுச்சு. அதை வந்து அசால்ட்டாக இவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த 4 லட்சத்தை ரெடி பண்ணி ஒருத்தர் போட்டுறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 கோடின்னு வரும், அப்புறம் 100 கோடி. அப்படியே இந்த இது வந்து ஒரு சின்ன இது மிஸ்டேக் வந்து பெரிய பெரிய மிஸ்டேக்காக நம்மளுக்கு காட்டுறாங்க. இது எதுவுமே வந்து புரிய மாட்டுது. இருந்தாலும் ஓரளவுக்கு புரிஞ்சு அப்படி பார்த்தோம். அப்புறம் பேங்க்கில் வந்து இவங்களை என்கொயரி பண்ணுவாங்க இந்த மேனேஜரை. அப்போவும் இவர் தப்பிச்சுப்பார். ஸோ இவர் வந்து சத்யதேவ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணமான்ற படத்தெல்லாம் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் சிட்டி கேரக்டர்னும் போது அதில் வந்து எந்த ஈடுபாடுமே இல்லை. இந்த கேரக்டரில் யார் வேணால் நடிச்சிக்கலான்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அனாத ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ரேஞ்சுக்கு இவர் போயிடுவார். இதில் சுனில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ட்ராக்ன்ற மாதிரி வருவார். ஃபஸ்ட்டு ஒரு 1000 கோடி கொடுத்து ஒரு ஏர்லைன்ஸ் வாங்குறதுக்கான டீல் நடக்கும். அதெல்லாம் வந்து எல்லாம் இந்த படம் ஃபுல்லாக 1000 கோடி 2000 கோடி அது மாதிரி வந்து சீனை தவிர எதுவுமே ஓட்டல. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சுமார் வந்து
செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக பேங்க்கில் வந்த சீன்ஸ்லேயே ரிப்பீட் ஆகி வந்தது. அப்புறம் இவங்க வால்ட்டு திருடும்போது அது அந்த பணம்லாம் கீழே கொட்டிக்கிறது, அது மாதிரிலாம் வந்து இன்னும் ரொம்ப செயற்கையாக இருந்தது. ஸோ இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃபு சுமாராக இருந்துச்சு. ஆனால் கதைப்படி இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப தொய்வாக இருந்தது. சத்யராஜோட பங்களிப்புலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. சுனிலோட பங்களிப்பும் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் ஹீரோ கொஞ்சம் நல்லா பண்ணாமல் இருந்தது. கடைசியில் வந்து அந்த ஆசிரமத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது சூப்பராக பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஹைடெக்காக காமிச்சு என்ன மாதிரி நடுத்தர மக்களுக்கெலாம் வந்து எனக்கு புரியல. நிஜமாவே இந்த படம் வந்து கொஞ்சம் தான் புரிஞ்சுது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க ஏதாவது புரிஞ்சு கமெண்ட் பண்ணுறதா பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ தான் புரிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறவங்க பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் சுமார், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.